ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels. அந்த முட்டை பால்ல தான் இருக்கிற அந்த ஃபேர ஸ்க்ரீம் வேணாம் அப்படின்னு சொல்லுவார்ல. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. விமானமே வேணான்னு சொல்லலாம், ஆனால் ஏன் இங்கே கொண்டு வரீங்கன்னு ஒரு கேள்வி வச்சார். பரந்தூர் தாண்டி வேற எங்கேயா வைக்கலாம்ல. இத்தனை கிராமங்கள் இருக்குது, இத்தனை நீர்நிலைகள் இருக்குது, எத்தனையோ ஏரிகள் இங்கே உருவாகி அழிஞ்சு போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் விமானம் வச்சிங்கன்னா அது எப்படி இருக்கும்? ஏன்னா 910 நாளாக போராடிட்டு இருக்காங்க. இவ்வளோ போராட்டத்தை தாண்டி இந்த மக்கள் இவ்வளோ சொல்கிறாங்கன்னா ஏன் கேட்க மாட்டீங்கன்னு ஒரு கேள்வி வச்சார். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. பட் ஆனால் நிறைய பேர் விஜய்கிட்ட கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, இந்த விமான நிலையம் இங்கே வேணாம், வேற எங்கேயாவது வைங்க, வேற எங்கேயாவது வைக்கிறதுக்கு இடம் சொல்லுங்க. இல்லை, மாற்று யோசிக்கணும்னு தாங்க அவர் போராட்டமே பண்ணுறாரு. அதாங்க, அது அவரும் யோசிச்சுட்டு வரணும்ல. மாற்று யோசிக்கணும் அப்படின்னும் போது அவருக்கு ஏதாவது யோசனை இருக்கணும்ல. ஆனால் இதெல்லாம் தாண்டி அங்கே ஏர்போர்ட் வரக்கூடாதா அப்படிங்கிறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இன்னொரு, அதாவது சென்னையில் இன்னொரு ஏர்போர்ட் வேணுமா வேணாமாங்கிற கேள்விக்கு தேவையில்லைங்கிறது தான் பதிலாகவே இருக்கும். சின்ன பையனோட வீடியோ வந்து என் மனசை வந்து காயப்படுத்திடுச்சு, இந்த ராகுல் அப்படின்ற பையனோட வீடியோ. ஸோ அதனால தான் நான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் சொன்னதுக்கு அப்புறமா நிறைய விமர்சனங்கள் சொன்னாங்க. ஏங்க இவ்வளோ நாளும் உங்களுக்கு தெரியல, ஒரு சின்ன பையன் சொன்னோன்னா மட்டும் உங்களுக்கு மைண்டில் வந்து இது வந்திருக்கா, அவ்வளோ நாள் நீங்கள் கவனிக்கல இந்த விஷயத்த அப்படின்னு. திமுக அரசு எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா, நல்லா இருந்துச்சுப்பா ஷூட்டிங்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏன்னா கேரளாவில் வந்தார், நின்று பேசினார், அந்த ஸ்பாட் ஃபுல்லாக ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவ்வளோ கூட்டம் சேர்ந்துச்சு, ஒரு அரசியல்வாதி விஜய்க்காக சேர்ந்த கூட்டமா என்ன, நடிகர் விஜய்க்காக சேர்ந்த கூட்டம் தானே பண்ணி. Again, Tamil has the highest viewership in India, USA, UK, Dubai, UAE, Saudi, Malaysia, Singapore, Norway, Sweden, Switzerland and Denmark. Join us and take your business to the world. காலையில் மீம் பார்த்துட்டு வந்தேன். ஏன்னா இப்போ பரந்தூர் விமான நிலையத்துக்கு அந்த எதிர்ப்பு போராட்டத்துக்காக விஜய் அவர்கள் போய் பேச போனார். அந்த கேரவன்ல இருந்து அப்படி வெளியில் வர்றாரு. எனக்கு அப்படியே இமேஜின் பண்ணி பார்த்தா கத்தியில் வந்து டனல்லேருந்து வெளியே வருவார். அந்த பிஜிஎம்மோட டன் 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 அப்படின்னு போட்டு வருவார் இல்லையா. சரி, இப்போ மாஸ்டர் நினைக்கிறேன், மாற்றி சொல்லிட்டேன். ஸோ கத்தி பிஜிஎம்மோட, ஆமாம், அதுலேருந்து வெளியே வருவாப்புல. வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அனல் பறக்கும், அந்த சீன் அளவு பறக்கும், பயங்கரமாக இருக்கும். எனக்கு அப்படி தான் இருந்துச்சு பரந்தூர் விமான நிலையத்தில் ஒரு இருந்துச்சு வெளியே வரும்போது. வாவ், சூப்பர். அதாவது ஒரு மனுஷன் எப்படி ரீக்ரியேட் பண்ணுறாரு பாரு ஒரு விஷயத்த, 2014 2025 அப்படியே பண்ணுறாரு பாருன்ற மாதிரி அப்படி இருந்துச்சு மாசா. நானும் பார்த்துட்டு வாவ் நைஸ், மீம்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க, என்ன பேச போகிறாரு அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா அவர் எதுலேருந்து வெளியே வந்திருக்காருன்றதை எப்படி அவர் வந்து ஒரு ஓமையாக சொல்கிறாரு அப்படின்னா, இவ்வளோ நாள் நான் வீட்டுக்குள்ளே இருக்கேன், பனையூர் பண்ணையாரு என்னை வந்து நான் பேச மாட்டேன், வெளியே வர மாட்டேன்லாம் சொன்னீங்க, இப்போது அது எல்லாத்தையும் உடச்சிட்டு களத்தில் வந்து நிற்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு வந்து நின்னாரு. எனக்கு மாசாக இருந்துச்சு. சூப்பர் நைஸ், விஜய் வந்து இவ்வளோ நாள் சொன்ன விமர்சனங்களை வந்து பதிலடி கொடுத்துட்டாரு அப்படின்னு. ஏன்னா அவர் ஒவ்வொரு வாட்டி பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டி அவர் வீட்டிலேருந்து வெளியே வந்து ஒரு அரசியல் ரீதியாக எங்கேயாவது பேசுகிறாரு அப்படின்னா ஒவ்வொரு விமர்சனத்துக்கும் பதிலடி கொடுத்துட்டே வராரு. ஸோ அதில் இப்போ ரீசெண்டாக சொன்னது, இவர் வந்து வெளியெலாம் வரமாட்டுறாரு, களத்தில் நின்று போராட்ட மாட்டுறாரு, எப்போ பார்த்தாலும் வந்துட்டு ஒரு வீட்டில் இருந்து அறிக்கை கொடுக்குறாருன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஸோ அதுக்கு பதிலடி கொடுக்குறது அவர் வந்ததெல்லாம் பார்த்தோம், நைஸ். ஆனால் அவர் பேசின விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக, அதாவது இவ்வளோ நாள் வந்துட்டு ஒரு விஷயத்த வந்துட்டு கொஞ்சம் மழுப்பி சொல்கிறது இல்லை ஏதோ பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த புத்தக வெளியீட்டுலாளர் ஆள் மாறிட்டாருன்னு தான் தோணுது. ஏன்னா புத்தக வெளியீட்டுலாளர் பேசும்போதே பல விஷயங்கள் வந்துட்டு அப்படியே கன்வே பண்ற விதமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, பயங்கரமா இருந்துச்சு. ஏன்னா அப்படி அம்பேத்கருடைய எஸ், அந்த விஷயங்கள்லாம் இருந்துச்சு இல்லையா. ஸோ இதுவும் அதே மாதிரி கத்தி படத்துல எப்படி கிளைமேக்ஸோட பேசுவாரோ, அதாவது எங்களுக்கு விமானமே வேணான்னு சொல்லலை அப்படின்னு டக்குனு மைண்ட் அங்கே போச்சு. எங்களுக்கு இந்தியாவில் ஃபேக்ட்ரியே வேணான்னு சொல்லலை, அந்த முட்டை பால்ல தான் இருக்கிற அந்த ஃபேர ஸ்க்ரீம் வேணாம் அப்படின்னு சொல்லுவார்ல. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. விமானமே வேணான்னு சொல்லலாம், ஆனால் ஏன் இங்கே கொண்டு வரீங்கன்னு ஒரு கேள்வி வச்சார். பரந்தூர் தாண்டி வேற எங்கேயா வைக்கலாம்ல. இத்தனை கிராமங்கள் இருக்கு, இத்தனை நீர்நிலைகள் இருக்கு, எத்தனையோ ஏரிகள் இங்கே உருவாகி அழிஞ்சு போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்க விமானம் வச்சிங்கன்னா அது எப்படி இருக்கும்? ஏன்னா 910 நாளாக போராடிட்டு இருக்காங்க. இவ்வளோ போராட்டத்தை தாண்டி இந்த மக்கள் இவ்வளோ சொல்றாங்கன்னா ஏன் கேட்க மாட்டீங்கன்னு ஒரு கேள்வி வச்சாரு. ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஆனால் இதில் நிறைய விஷயங்கள் வந்து நோட் பண்ண வேண்டியிருந்துச்சு. என்ன அப்படின்னா, ஒரு டைம் கொடுத்துருந்தாங்க காவல்துறை, இந்த டைம்ல தான் நீங்க வந்து சந்திக்கணும் அப்படிங்கிறத. அதுவே ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்றதுக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தா எத்தனையோ தலைவர்கள் முன்னாடி வந்து பார்த்துருக்காங்க போல, இந்த மக்களை வந்திருக்காங்க, பார்த்துருக்காங்க, பேசிட்டு போயிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் ஒரு டைம் கொடுத்ததா சொன்னாங்க. அதை தாண்டி விஜய் அவர்கள் வெளியே வந்தால் ஒரு பெரிய கூட்டம் கூடிடும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அதை நேற்றும் பார்த்தோம், ஆயிரக்கணக்கில் மக்கள் கூடினாங்க. ஒரு மாதிரி அந்த இடமே வந்துட்டு பயங்கர பரபரப்பாக மாறிச்சு. ஆனால் இன்னொரு சைடு யோசிச்சு பார்த்தா, இதில் போய் பேசினாரு என்ன மாறிட போகுது, இதில் போய் ஏதோ பண்ணாரு என்ன மாறிட போகுதுன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொரு சைடு இன்னைக்கு மீடியாவோட டாக் ஆஃப் த டவுனாக இருக்கிறது வந்து இந்த விஷயம்தான். பயங்கர டாக்காக இருக்குது இந்த விஷயம்தான். பரந்தூர்னா எந்த ஊர், என்ன பிரச்சனை ஏதுன்றத இன்னைக்கு நார்மலாக நம்ம மீடியாவை தாண்டி இன்னைக்கு நேஷனல் மீடியா வரைக்கும் அதை போய் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் விஜய்ன்ற அந்த ஒரு விஷயம் மட்டும்தான். இப்போ தான் முன்னாடி கூட பேசிட்டு இருந்தோம் நம்ம வந்துட்டு, அதாவது
விஜய் அவர்கள் ஒரு போராட்டத்தையோ ஒரு விஷயத்தை பற்றி கன்வே பண்ணார் அப்படின்னா அது இந்த அளவுக்கு ரீச் ஆகுது, அதையே விஜய் பண்ண மாட்டான்னு நம்ம நிறைய பேசிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ எனக்கு இதை பார்க்கும்போது ஒரு பக்கம் நெகட்டிவாக வந்துட்டு அவர் வந்து என்ன ஒரு செட்டப் பண்ணி கேரவனில் நின்றுட்டு பேசிட்டு போயிட்டார், ஒரு ஷூட்டிங் மாதிரி பண்ணிட்டு போயிட்டாரு, இதில் என்ன இருக்குது பெருசா, இதையே வந்து நீங்கள் பெருசாக பேசுறீங்கன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாலும் இன்னொரு சைடு பார்க்கும்போது இது ஒரு பெரிய திங். ஏன்னா வந்துட்டு இவ்வளோ பேர் ரீச் ஆயிருக்கு, அந்த மக்களுடைய குரல் வந்து இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக ஒழிச்சிருக்கு அப்படின்றதுக்கு விஜய் ஒரு முக்கியமான காரணமாக இருக்காரு. நான் அந்த வேலை பார்க்க தான் நினைக்கிறேன். பட் ஆனால் நிறைய பேர் விஜய்கிட்ட கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, இந்த விமான நிலையம் இங்கே வேணாம், வேற எங்கேயாவது வைங்க அப்படின்னு. வேற எங்கேயாவது வைக்கிறதுக்கு இடம் சொல்லுங்க அப்படின்னு. நீங்க யாரை சொல்றீங்க? மிஸ்டர் அண்ணாமலை சொன்னேன். நியாயமான கேள்வி தான், உண்மையிலே நியாயமான கேள்வி தான். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு என்ன அப்படின்னா, இதை செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. மாற்று விஷயம் ஏதாவது ஒன்று சொல்லுங்க அப்படின்னா அவங்க கிட்ட வழி இருக்காது. ஏன்னா இதை செய்யாதீங்கன்னு 100 பேர் சொல்லிடலாம், மாற்றா என்ன பண்ண முடியும் அப்படின்னா மாற்றுல ஐடியா இல்ல, மாற்று யோசிக்கணும்னு தாங்க அவர் போராட்டமே பண்றாரு. அதாங்க, அது அவரும் யோசிச்சுட்டு வரணும்ல. மாற்று யோசிக்கணும் அப்படின்னும் போது அவருக்கும் ஏதாவது யோசனை இருக்கணும்ல. இங்க இதை பண்ணாதீங்க. இப்போ தமிழ்நாடு ஃபுல்லா வந்துட்டு அவர் நிக்கணும், அடுத்த சிஎம் ஆகணுன்ற ஆசை இருக்கும்போது தமிழ்நாட்டுல எந்த இடத்துல, அதாவது குறிப்பா சென்னை, இப்போ சென்னையை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கும்போது சென்னையிலேருந்து பக்கத்துல எந்த இடத்துல விமான நிலையம் வந்தா நல்லா இருக்கும், வரணுமா வேண்டாமாங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டு தானே ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட் பேசணும். அப்படிதானே நம்ம இப்போ வந்துட்டு இது வரணுமா வரக்கூடாதாங்கிறது ரெண்டாவது இல்லைங்க. நீங்க அப்படி ஒரு புத்தகம் முடிவா சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த இன்னொரு பகுதியை சொல்றீங்க, அவர் என்ன சொல்றாரு, ஓப்பனா சொல்றாரு, இந்த மாதிரி வயல்வெளிகள் விவசாய நிலங்கள் இல்லாத இடங்கள்ல வந்து நீங்க வைங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இடத்த காட்டுங்கன்னு வாங்க தமிழக அரசு, நீங்க அப்படி ஒரு இடத்த சொல்லுங்கன்னு வாங்க. ஏன்னா அப்படி ஒரு இடமே இருக்காது. நீங்க எங்க போய் நீங்க வைப்பீங்க அப்படின்னா, இப்போ வளர்ச்சிங்கிற பாதையில நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இப்போ 8 வழிச்சாலை அது வேணுமா வேணாமாங்கிற கான்செப்டை தாண்டி 8 வழிச்சாலைன்னு வரணும் அப்படின்னா சுத்தி இருக்கக்கூடிய அந்த வயல் வரப்புகளை வந்துட்டு காலி பண்ணிட்டு தான் அந்த சாலை வருங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இதை ஏத்துக்கிறோமோ ஏத்துக்கலையோ, அதே மாதிரி வந்துட்டு இன்னொரு ஏர்போர்ட் வருது அப்படின்னா அது பல ஏக்கர் வயல் இதை வந்துட்டு அழிச்சிட்டு தான் வரப்போகுது. அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இப்போ விஜய் வந்து இன்னொரு இடத்த சொன்னாருன்னு வைங்களேன், அந்த இடத்துல லாஜிக்கா அங்க இருக்கிற மக்கள் திருப்பி சொல்ல தானே போறாங்க. இப்போ நீங்க ஒரு 100 ஏக்கர் 200 ஏக்கர் 300 ஏக்கர் காலியான இடத்த நீங்க வந்துட்டு ஒரு இடத்துல காட்ட போறீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி அது வந்துட்டு ஏதோ ஒரு தருணத்துல மக்கள் மக்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழலா தானே இருக்கும். விஜயால சொல்ல முடியாதுல்ல. ஒரு அரசாங்கம்னும் போது அதற்கான விஷயங்களை அந்த அரசாங்கம் செய்யத்தான் வேண்டி இருக்கும். அங்க இருக்கக்கூடிய மக்கள் போராட தான் செய்வாங்க, இது இயல்பு. ஆனால் இதெல்லாம் தாண்டி அங்கே ஏர்போர்ட் வரக்கூடாதா அப்படிங்கிறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இன்னொரு, அதாவது சென்னையில் இன்னொரு ஏர்போர்ட் வேணுமா வேணாமாங்கிறது கேள்விக்கு தேவையில்லைங்கிறது தான் பதிலாகவே இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ பொங்கல் ஹாலிடேஸ்லாம் வந்துச்சு. இப்போ நாம எல்லாம் பொங்கலுக்கு எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தோம். நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்து நம்ம சென்னைக்குள்ளே வரும்போது செங்கல்பட்டு வரைக்கும் வந்துடுவோம். செங்கல்பட்டில் ஆரம்பிக்கிற கூட்டம் அங்கேருந்து சிட்டிக்குள்ளே வர்றதுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 6-7 மணி நேரம் லைனில் வந்துட்டு நம்ம படையப்பா கிளைமேக்ஸ் மாதிரி நிற்கும். ஆமாம் ஆமாம். ரோட்வேஸை தான் நம்ம வந்துட்டு சரி பண்ணணுமே தவிர்த்து ஏர்போர்ட்டில் மேலேருந்து வானூர்தி வந்துட்டு அப்படியே ஈஸியாக வந்து உள்ளே இறங்குறதுக்கான விஷயங்களை வந்துட்டு செய்யணுன்ற அவசியம்லாம் இப்போ சென்னை கோயம்பேடு மாற்ற சொல்லுவீங்க போல. இல்லை உண்மை தானேங்க. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, தமிழ்நாடு சென்னை குறிப்பாக வந்துட்டு நம்ம உள்ளே வரோம் அப்படின் போது நீங்கள் தமிழ்நாட்டில் இந்த கூட்டம் வேறு எந்த இடத்துலையுமே கிடையாது. இங்கே நீங்கள் கோயம்புத்தூருக்கு போகிறீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் ஊரை நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக நெருங்கிடலாம். ஆனால் சென்னை நீங்கள் அப்படி நெருங்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெருங்க முடியாது. அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது அப்படின்னா, சாலைகளை விரிவாக்குறதுக்கான வேலைகள் இல்லைனா வந்துட்டு பிரிட்ஜை போடுறதுக்கான வேலைகளை தான் பார்க்கணும். அந்த விதத்தில் விஜய் சொன்னது சரி. என்ன அப்படின்னா, வேணாம் இந்த ஏர்போர்ட் வேணாம், நீங்கள் மாற்று வேறு இடத்துக்கு வைங்கிறாரு. அதை நம்ம ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இந்த இடத்துல வேணாங்கிறது உண்மையிலே ஏர்போர்ட் தேவையில்லை தான். சென்னையை பொறுத்த வரைக்கும் தேவையில்லை. ஒன்றும் இல்லைங்க, எக்மோருக்கு பக்கத்தில் வந்துட்டு ஸ்பெட்டாங் ரோட்னு ஒரு ஏரியா இருக்குது. அங்கே வந்துட்டு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு பில்லர்லாம் போட்டு ஒரு பிரிட்ஜ் சிஸ்டம் ஒன்று ரெடி பண்ணாங்க. அதாவது ஒரு பிரிட்ஜ் ஒன்று வரப்போகுது. அந்த பிரிட்ஜ் எங்கேருந்து வரும் அப்படின்னா எக்மோரில் ஸ்டார்ட் ஆகி அப்படியே போய் மதுரவாயில் அதாவது கோயம்பேட்டை தாண்டி மதுரவாயில் இப்படி எல்லாம் போய் பைபாஸில் கனெக்ட் ஆகிற பிரிட்ஜ் எப்போவோ ஆரம்பிச்சது. அதாவது எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும்போது டிஎம்கேவால் ஆரம்பிக்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இருந்த அரசியல் காரணங்கள், அதுக்கப்புறம் இந்த கமிஷன் விஷயம், இந்த கட்சி கொடுக்கல அந்த கட்சி கொடுக்கல அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனத்தையே வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு இவனுங்க, அதாவது எப்படின்னா ஒரு கட்சி இருக்கும்போது கமிஷன் கொடுத்து அந்த பில்டர் ஆரம்பிச்சிட்டார், இன்னொரு கட்சி வரும்போது எங்களுக்கு கொடுக்கணும், இப்படின்னு சொல்லி டோட்டலாக அந்த ப்ராஜெக்டினுடைய பட்ஜெட்டை தாண்டி போயிட்டு இருக்கு. கமிஷனுங்கிற இந்த ஒரு சிக்கல்னால ஆட்டோமேட்டிக்காக டோட்டலாக அந்த பிரிட்ஜினுடைய வேலைகள் அப்படியே நிற்கிது ஒரு 10-15 வருஷமா. இதை யார் கேட்கறது? இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஎம்கே அரசோ இல்லை எந்த அரசோ இதை ரிவைவ் பண்ணுங்க, இதை கொண்டுட்டு வாங்க. ஏன்னா அதை நீங்கள் கொண்டுட்டு வந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு இந்த மதுரவாயில் அந்த கோயம்பேடு ஜங்ஷனில் சிட்டிக்குள்ளே வர்றதுக்கான அந்த ஒரு டிராஃபிக் ஆல்மோஸ்ட் பாதி குறையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை தான் நம்ம கொண்டுட்டு வரணும். ஸோ சிட்டி அவுட்டரில் சென்னைக்கு ஒரு 4-5 என்ட்ரி இருக்குது அப்படின்னா அந்த என்ட்ரியை விரிவாக்குறதுக்கு அதுக்கு மேலே வந்துட்டு பிரிட்ஜை போட்டு மக்களை வந்துட்டு ஈஸியாக கொண்டுட்டு வரதுக்கான வழியைத்தான் அடுத்த 10 வருஷத்துக்கு நம்ம பண்ணணும். ஏர்போர்ட் 10 வருஷம் கழிச்சு கூட வரலாம். இப்படி அவசரப்பட்டு இந்த ஏர்போர்ட்டை கொண்டுட்டு வரணுங்கிற தேவை என்ன இருக்குங்கிற அந்த ஒரு ஆங்கிள் வந்துட்டு விஜய் இதை வேணான்னு சொல்ற வரைக்கும் ஏத்துக்கலாம். இன்னொரு இடத்துல வைங்கன்றாருல, அதுக்கு இன்னொரு இடத்துல வைங்கன்னு சொல்றது விஜய் கிட்ட இடமும் கிடையாது. கூட இன்னொரு இடத்துல வைக்கணுமாங்கிற தேவையே வந்துட்டு சென்னையை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஏர்போர்ட் அப்படின்னா என்ன யோசிச்சு பாருங்களேன்.
இல்லைங்க, வளர்ச்சினா ஏர்போர்ட் பெருசா வைக்கிறதாங்க வளர்ச்சி இது அப்படின்னு. வீக்கம். வளர்ச்சிக்கும் வீக்கத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. நல்ல அழகா கால் வந்துட்டு பர்ஃபெக்டா மசிலோட இருக்குன்னா வளர்ச்சி. இவ்வளவு பெருசா வீங்கி இருக்குன்னா அது யானைக்கால் தானே. அதை வந்துட்டு நீங்க அந்த நோயை சரி பண்ணணும்ல. இப்ப சென்னையை பொறுத்த வரைக்கும் 8 வழிச்சாலையிலேருந்து எல்லா வழிச்சாலையும் போட்டுட்டோம்னு வைங்களேன், தமிழகத்துல ஃபுல்லா கனெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ பெரிய ஊர்ல இருந்து கூட ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துல கூட கார்ல வந்துடுவீங்க. சென்னைக்குள்ள நுழைய 6 மணி நேரம் ஆகும். அதாவது அது இங்கேருந்து சென்னையிலேருந்து அந்த ஊருக்கு போனோம்னா ஒட்டுமொத்த பிரயாண டைமே 6 மணி நேரம்னு வச்சுக்கோங்களேன். சென்னை வரைக்கும் ஒருத்தன் 4 மணி நேரத்தில் வந்துடுறான். சென்னைக்கு, அதாவது தாம்பரம் செங்கல்பட்டுலேருந்து சென்னைக்குள்ளே வர இன்னொரு 6 மணி நேரம் ஆகுது. 10 மணி நேரம் ட்ராவல் ஆகுது. இதைத்தான் சுருக்கணும். அந்த டைமில் போகிற டீசலு, பெட்ரோலு இதெல்லாம் எவ்வளோ வேஸ்ட் ஆகுது. இதைத்தான் மக்களுக்கு வந்துட்டு இந்த அரசாங்கம் வந்துட்டு குறைச்சி ஒரு விஷயத்தை பண்ணணுமே தவிர்த்து இதுதான் வளர்ச்சி. இதை விட்டுட்டு இன்னொரு ஏர்போர்ட்டை போடுறேன் அப்படின்னும் போது யாருங்க போகிறது? இருக்கிற ஏர்போர்ட்லேயே கண்ணாடி 100 தடவை உழுந்து கிடக்குது, கணக்கு எழுதிட்டு உட்காந்துருக்காங்க. அதையே இன்னும் நம்ம ரிப்பேர் பண்ணல. யார் போகிறது ஏர்போர்ட்டுக்கு? திருப்பி பணக்காரங்களுக்கு இந்த பாயிண்ட்டை கண்டிப்பா வந்துட்டு யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் விவேக் சார் ஒவ்வொரு படத்தையும் சொல்லிட்டே இருப்பாரு. ஆமா, எஸ், ஆக்சுவலி நீங்க சொன்ன அந்த பாயிண்ட் எல்லாம் ஆக்சுவலி விஜய் சார் நேத்து பேச நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க சொன்ன விஷயம் வந்து நிறைய சாமானிய மக்களுக்கான ஒரு கேள்வியா தான் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் வந்து விஜய் அவர்கள் ஏன் இந்த போராட்டத்தை கையில எடுத்தாரு, இது அரசியலா இல்ல வந்துட்டு உண்மையிலே இந்த மக்கள் பக்கம் நிக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி 2 விஷயம் பாக்குறாங்க. அதுல ஒண்ணு என்னன்னா, இவ்வளவு வருஷமா அது நடந்துகிட்டு இருக்கு, இவ்வளவு வருஷமா அந்த போராட்டம் போயிட்டு இருக்கு. 910 நாட்கள் அது நடக்கும்போது பெரிய விஷயமா அதை பாக்குறாங்க எல்லாருமே. அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன பையனோட வீடியோ வந்து என் மனசை வந்து காயப்படுத்திருச்சு, இந்த ராகுல் அப்படின்ற பையனோட வீடியோ. ஸோ அதனாலதான் நான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் சொன்னதுக்கு அப்புறமா நிறைய விமர்சனங்கள் சொன்னாங்க. ஏங்க இவ்வளவு நாளும் உங்களுக்கு தெரியல, ஒரு சின்ன பையன் சொன்னோன்னா மட்டும் உங்களுக்கு மைண்ட்ல வந்து இந்த வந்திருக்கா, அப்பனாலும் நீங்க கவனிக்கல இந்த விஷயத்த அப்படின்னு. இன்னொரு பக்கம் இது அரசியலுங்க. ஏன்னா 1.5 வருஷத்துல தேர்தல் வரப்போகுது. கண்டிப்பா ஏதாவது ஒரு ஸ்டண்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வந்துட்டு ஒரு போராட்டத்துக்கோ எதுக்கோ நீங்க போய் கலந்துக்கிட்டு அரெஸ்ட் ஆனா மட்டும்தான் நீங்க ஒரு அரசியல்வாதின்ற மாதிரி ஒரு பிம்பம் வந்துருச்சு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா காலில் கூட ஒரு எம்எல்ஏ ஆக்சுவலா அவர் வந்து ஒரு இதுல டிபேட்ல பேசும்போது சொல்றாரு, என் மேல ஒரு 50 வழக்கு இருக்கு, இந்த 50 வழக்கை நான் வாங்கினதுக்கு அப்புறம் தாங்க நான் எம்எல்ஏவே ஆனேன், அது வரைக்கும் இந்த ஆள் யாருன்னு யாருக்கும் தெரியாது அப்படின்றத அவர் சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவ்வளவு விஷயங்களும் போயிட்டு இருக்கு, இவ்வளவு விஷயங்களையும் தாண்டி இந்த சில போராட்டங்களை கலந்துக்கிட்ட போது தான் எனக்கான அந்த அங்கீகாரம் கிடைக்குது, நான் ஒரு எதிர்ப்பு போராட்டம் போது தான் எனக்கு விஷயம் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ அதை தான் விஜய் கையில் எடுத்து பண்றாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் பேசுறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் வந்து மீடியா வெளிச்சம் வந்து ஒரு நடிகர் விஜய் அப்படின்றவருக்கு எப்பவுமே இருக்கத்தான் செய்யும். அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னும் போதே இங்கே இவ்வளவு தூரம் மீடியா சப்போர்ட் பண்ணும்போது இந்த விஷயத்த மீடியா ரொம்ப அழகா கவர் பண்ணாங்க. அது இந்த அளவுக்கு ஒரு பெரிய பூமா இருக்கு. இன்னைக்கு பரந்தூரை பத்தி எல்லாரும் பேசுறாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இதுல எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, விமான நிலையம் அமைக்கல, நீ சொல்ற அந்த இன்னொரு இடம் எங்கன்னு காட்டுங்கன்னு சொல்றது விஜய் வேலையான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நீ சொல்ற மாதிரி அவர் ஒரு இதோட வந்திருக்கணும், ஒரு திட்டத்தோட வந்திருக்கணும், அவர் இங்கன்னா அங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி. இப்ப அங்க சொன்னாங்கன்னா அங்க ஒரு பிரச்சனை வரும் இல்லையா, இப்ப அங்க ஒரு ப்ராப்ளம். எப்பவுமே அதுக்கு பயப்படுறாருல்ல. இல்ல பயப்படுறாரு இல்ல, அதையே நான் சொல்லணும்ன்ற ஒரு விஷயம் இருக்கும்ல, எனக்கு அது கொஞ்சம் யோசனையா இருந்துச்சு. அதை ஏன் அவர் சொல்லணும்? அவரோட வேலை என்னன்னா, இது ஒரு எதிர்ப்பு, இதோட பிரச்சனைகள் இருக்கு, இதை வந்து நான் வந்து எதிர்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா அதுல கூட பாத்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட தனித்தனியா குறைகளை கேட்க போறதா சொன்னாங்க. ஒரு மண்டபத்துல வந்துட்டு அந்த மக்கள்லாம் தங்க வச்சிருப்பாங்க போல, அதாவது விஜய் வருவார் உங்கள்கிட்ட குறைகளை கேட்பாரு அப்படின்னு. ஆனா கடைசி வரைக்கும் விஜய் வரல, அப்படியே முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டாரு. ஏன்னா அவர் பேசும்போது சொல்லுவாரு, நான் இன்னும் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினைச்சேன், ஆனா வந்துட்டு இங்க இருக்கிற பார்த்தா முடியாது போல, ஏன்னா கூட்டம் அதிகமாயிட்டே இருக்கு, இதெல்லாம் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த கூரையெல்லாம் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க, பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க விஜய். ஸோ அதனால கொஞ்சம் அதிகமாயிடுச்சுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு கிளம்புனாரு. ஆனா அதோட நோக்கம் நிறைவேறிச்சா அப்படின்னு கேட்டா, இது எல்லா இடத்துலையும் பேசப்படுது, எல்லாரும் அதை பத்தி பேசுறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா யாருக்காக இதை பண்ணாரோ, யார் இதை வந்து இது பண்ணாரோ அவங்க வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் தான் இருக்குன்ட்டாங்க. இப்போ திமுக தான் ஆக்சுவலி அவர் வந்து கபட நாடகம் ஆடுறாங்க, அவங்க வந்துட்டு நாடகம் ஆடக்கூடியவங்க, அவங்களுக்கு தான் ஈஸியாக வருமேன்னு சொல்லி திமுக ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு ஒன்றிய அரசு அதை கவனிக்கணுன்ற மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக சொன்னார். திமுக ஸ்ட்ராங்காகவும் ஒன்றிய அரசு லைட்டாக சாஃப்டாக தான் பண்ணார். ஆனால் இந்த நேரத்தில் என்னன்னா, திமுக அரசு இதை எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா, நல்லா இருந்துச்சுப்பா ஷூட்டிங்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏன்னா கேரவனில் வந்தார், நின்று பேசினாரு, அந்த ஸ்பாட் ஃபுல்லாக ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. புஷியானந்த் கூட ஒரு கேள்வி கேட்பாங்களே, ஒரு செய்தியாளர் கேட்பார் வந்துட்டு, என்ன சார் இவ்வளோ பிரம்மாண்டமா இவ்வளோ இது பண்ணுறீங்க அப்படின்னும் போது உடனே சொன்னால் அந்த கெடுபிடி அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணணும் சொன்னால், அதை போய் போலீஸ்காரங்கிட்ட கேளுங்க, ஏன்டே ஏன் கேட்குறீங்க அப்படின்னு. ஏன்னா அந்தளவுக்கு கடுப்பும் இருந்திருக்கு. ஏன்னா இவ்வளோ சொல்லியும் அவரை ஊருக்குள்ளே விடாமல் ஊருக்கு வெளியில் ஒரு ரிசார்ட்டில் வந்து மக்களை வர வச்சு வேன் பிடிச்சி வர வச்சு மீட் பண்ணுற அளவுக்கு தானே வச்சுட்டீங்கன்ற அந்த கோவத்தையும் வெளிப்படுத்தினாங்க. ஆனால் அதோட இம்பாக்ட் என்னவா இருக்குது அப்படின்னா, திமுக சைட்லேருந்து பார்க்கும்போது ஒரு ஷூட்டிங்காக தான் பார்க்குறாங்க. ஏன்னா அவருக்கு வந்து அவரை என்னதான் நீங்க வந்துட்டு ஒரு தாவேகா தலைவர் விஜய் அவர் வந்து ஒரு பண்றாரு, இவ்வளோ விஷயங்களை யோசிக்கிறாரு, ஒரு அரசியல்வாதி, ஒரு பெரிய ஒரு புரட்சியை கொண்டு வர போறாருன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாலும், எதிர்க்கக்கூடிய ஆட்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சினிமா நடிகரை தான் இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்காங்க. இல்லை உண்மைதான். அது சினிமா நடிகராக அவரை பார்க்கறது சரியா தவறாங்கிறதெல்லாம் தாண்டி, இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, இந்த மாதிரி வந்துட்டு இதுக்கு மாற்று சொல்லுவது விஜயனுடைய வேலையா அப்படின்னு.
இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு தப்பு நடக்குது, அந்த தப்பை போய் வந்துட்டு நம்ம தடுக்கிறோம் அப்படின்னு. இது ஆல்மோஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னா, விஜயின் இல்லை யாராக இருந்தாலும் ஒரு நல்லது நடக்குதோ இல்லை கெட்டது நடக்குதோ போய் கட்டையை போட்டு நிப்பாட்டுறது மட்டும் தான் நம்ம வேலை அப்படின்னா, சரி கட்டையை போட்டு நிப்பாட்டிட்டீங்க. ஒரு அரசாங்கம் வந்துட்டு இதை வளர்ச்சின்னு நினச்சி தானே பண்ணுது. அது தவறாக பண்ணுதா சரியாக பண்ணுதாங்கிறது தான் ரெண்டாம் பட்சம். ஒரு அரசாங்கம் இதை வந்துட்டு ஒரு வளர்ச்சி நினச்சி பண்ணுது. ஒரு இயக்கமே ஒரு கூட்டமே வந்துட்டு ஒரு கட்டையை போட்டு இதை நிப்பாட்டுது அப்படின்னும் போது இப்போ நெக்ஸ்ட் என்ன, இதுக்கான சொல்யூஷன் என்ன, தீர்வு என்ன? தீர்வு உங்ககிட்ட இல்லை. தீர்வு அவங்கள பொறுத்தவரைக்கும், அரசாங்கத்தை பொறுத்தவரைக்கும் இதுதான் தீர்வு நாங்கள் நினச்சி பண்ணிட்டு இருக்கோம். தீர்வே இல்லாத ஒருத்தவனுக்கு இதை நிறுத்துவதற்கான உரிமை எங்கேருந்து வருதுன்னு அரசாங்கம் கேட்க முடியும். லாஜிக்கான கரெக்டான பாயிண்ட் இல்லை. அப்போ விஜய் மர நாட்கள் அதுக்கான தீர்வை சொல்லணும் இல்லை. ஏன் சொல்ல மாட்டாங்க அப்படின்னா, தீர்வை சொல்லும்போது அத்தனை ஏக்கர் இடத்த சென்னையில் கொண்டுட்டு வந்து இல்லை சென்னையினுடைய அவுட்ஸ்கர்ட்ஸில் கொண்டுட்டு வந்து நீங்கள் காட்டவே முடியாது மக்கள் இல்லாத இடத்த. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன எடுத்து அப்படின்னா, அந்த மக்கள் விஜய்க்கு எதிராக மாறுவாங்க. விஜய் ஒரு இடத்த சொன்னார் அப்படின்னா அது பயம் தானே. அந்த பயம் இல்லாமல் லேஸ்வாக்கா சொன்னேன் அவங்க கிட்டே போகும். ஏன்னா ஒரு இடத்த சொல்றாரு அப்படின்னா அந்த இடமும் வந்து கிட்டத்தட்ட நிஜமா சென்னையை சுத்தி பார்த்தா இன்னைக்கு திருவள்ளூர்ல இருந்து எல்லாமே சென்னைன்ற மாதிரி போயிட்டு இருக்கும்போது கண்டிப்பா அங்க போனா கேட்பாங்க, நீங்க எப்படிங்க சொல்ல போச்சு, நீங்க சொன்ன மாதிரி அங்க போய் இறங்கி அங்க இருந்து ஒரு ஆள் வந்து சிட்டிக்குள்ள வரணும், இப்போ கோயம்பேடுக்கு வரணும் இல்ல வந்து வடபழனிக்கு வரணும் அப்படின்னா அந்த டிராஃபிக்கை தாண்டி தான் வரப்போறாங்க. ஸோ அது வந்து இன்னும் தூரமாயிடுமோ, இன்னும் அதிகமான ஒரு இடமாயிடுமோன்ற மாதிரி தான் யோசிப்பாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குதான் செய்யுது. ஆனா அந்த கனிம வளங்கள்ன்ற அந்த கான்செப்ட் வழியா பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கொள்கை ரீதியா சொல்றாரு இல்லையா, இயற்கை வளங்களை பாதுகாக்கிறது எங்களுக்கு கொள்கை அப்படிங்கிறாருல. ஸோ அதுல பார்க்கும்போது அரட்டாம்பட்டியோட அந்த டங்ஸ்டன் விஷயம் சொல்றாரு, அதை மேற்கோள் காட்டி சொல்றாரு, திமுக அதுல பண்ண விஷயம் வந்து கரெக்டா இருந்துச்சு, ஆனா இதுல பண்ண விஷயம் கரெக்டா இல்லை அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, இந்த விஷயத்துல அதாவது இந்த பரந்தூர் விமான நிலையத்தில் வர்றதுல ஏதோ ஒரு பெனிஃபிட் வந்து கண்டிப்பா இருக்கு, இது இல்லாமலாம் வந்து இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு அதையும் சொல்றாரு. அதாவது இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, இதுல இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு விஜய் சொல்லும் போது அது நிறைய பேரை போய் சேருது. ஸோ அதுதான் இங்க பார்க்கப்பட வேண்டியது. இப்ப நீங்க சொல்றீங்க அதுக்கான ஒரு சொல்யூஷனோட விஜய் வந்திருக்கணும், வராம எப்படி ஒரு பேச போச்சுன்னு நீங்க சொல்றீங்க. எதுவுமே பேசாம இருக்குது இது எவ்வளவு பெட்டர். எதுவுமே சொல்லாம ஒரு எதிர்ப்பு தெரிவிக்காம ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குன்றத பார்த்துட்டு இருக்கலாம அரசியலுக்கு பண்றாரோ இல்ல அது அடுத்த வரக்கூடிய தேர்தலுக்கு பண்றாரோ நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா கண்டிப்பா இவ்வளவு வருஷமா அவங்க சில கேட்குற கேள்வியும் கரெக்டு தான். இவ்வளவு வருஷமா வராத விஜய் இப்போ வராருன்னும் போது அதுலயும் இருக்கதான் செய்யுது. ஏன்னா நம்ம தேர்தல் வரப்போகுது, நம்ம மக்களா நிக்க போறோம், இங்க இருந்து நம்மளுடைய கல அரசியலுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்றலாம் விஜய் சொன்னதெல்லாம் உண்மைதான், ஓகே. ஆனா இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இதையும் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அவர் எதுவுமே சொல்லாம இருக்கிறதுக்கு ஒரு விஷயம் சொன்னதுக்கு அப்புறமா இன்னைக்கு இத்தனை பேர் அதை பத்தி பேசுறாங்க. இப்ப நம்ம எல்லாம் உட்காந்து பேசுறோம், நிறைய சேனல் டிபேட் நடக்குது. ஸோ அதை பத்தின கருத்துக்களை வந்துட்டு நல்லா தெரிஞ்சவங்க டிபேட்ல பேசுறாங்க. அதாவது பரந்தூர்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு, அங்க என்ன ஆச்சு, இந்த விமான நிலையம் வந்து எப்படி இருந்துச்சுன்றத பேசுறாங்க. ஸோ இதை வந்து நான் சொல்றேன். இதுக்கு முன்னாடி வந்து இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனைல கூட வந்துட்டு பேசும்போது ஒரு அறிக்கையா தான் கொடுத்திருந்தாரு. அதுல வந்து துண்டு பிரச்சனைகளை பார்த்து நம்ம கூட சொன்னோம், ஏங்க அதை எதிர்த்து ஒரு போராட்டம் பண்ணிருக்கலாமே, ஏங்க அதை பண்ணல விஜய்லாம் பேசணும். ஏன்னா அப்ப பேசி பண்ணியிருந்தாருன்னா அது இன்னும் பெரிய விஷயமா மாறி இருக்கும். நீங்க நிறைய பேர் கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அண்ணா யூனிவர்சிட்டி என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க, எக்ஸாக்டா என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா ஒரு குழப்பமா தான் இருக்கு, அங்க போனது யாரு என்ன எதுக்கு ஏதுன்னு ஒரு குழப்பம் இருந்துகிட்டே தான் இருக்கு. நிறைய பேர் நான் சொல்றது வந்து வைல்டா பெருசா தெரியல அது. அப்படின்னும் போது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா விஜய் வந்து பண்ற விஷயம் இந்த பரந்தூருக்கு அப்புறமா இதை கொஞ்சம் பேசுறாங்க, இதை பத்தி நிறைய டீட்டெயிலாக சொல்றாங்க. ஓ இவ்வளவு பெரிய ஏக்கரை வந்து இது பண்ண போறாங்களா, அபகரிக்க போறாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாங்க. ஆனா எனக்கு ஒரு பக்கம் வந்துட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ்ன்ற மாதிரி இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு மைனஸாகவும் வரும். எப்படின்னா சினிமால அவர் பண்ண விஷயத்தை ரீக்ரியேட் பண்றாருங்கிறது எப்படி நான் மாசா ஃபர்ஸ்ட் சொன்னேன் தெரியுமா, பண்றாருன்னு சொல்லிட்டு அவங்க ஃபேன்ஸும் டிவிக்கில் இருக்கவங்களும் அதை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அது சினிமா மட்டும்தான்ற மாதிரியே போயிட்டு இருக்கு. இவங்களே சொல்லாம சொல்றாங்க அது சினிமா தான். அது இப்போ கத்தியில விஜய் வந்து வெளியே வந்து பேசின மாதிரி ஸ்டேஜ்ல பேசினா சூப்பரா இருக்குன்னு வந்துட்டு யார் முருகன் சொன்னாரு, அதை வந்து விஜய் வந்து பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு பக்கம் பார்க்கும்போது சினிமாவில் வந்த மாதிரி இல்லப்பா ஹீரோ ரியலி ஹீரோன்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிட்டு போயிடலாம். இன்னொரு சைடு யோசிச்சு பார்த்தா அவர் பேசுற எல்லாத்தையுமே நம்ம சினிமான்னு சொல்லும் போது கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவர் ஒரு ஆக்டர் தான், அதே விஷயம் தான் இங்கேயும் பண்றாருன்ற மாதிரி ஆயிரும் இல்லையா. இப்போ வந்து அவர் வந்து உணர்ச்சி பூர்வமா பேசுறாரு. அதாவது உள்ள இருந்து ஒரு விஷயத்த பேசுறதுக்கும் காசுக்காக ஒரு விஷயத்த நான் நடிச்சுட்டு வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. ஸோ இது ரெண்டையுமே வந்து கம்பேர் பண்ணும்போது அவங்க ஆளுங்களே ஐ மீன் டிவிக்கே சேர்ந்தவங்களே ரசிகர்களே என்ன பண்றாங்க, ஒரு படி அவரை கீழே இறக்க தான் பாக்குற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா அவர் அரசியல்வாதி ஆயிட்டாரு, இனிமேல் ஃபுல்லா அரசியல்வாதி தான். அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே கரெக்டா கண்ணியமா கரெக்டா இருக்கணும். ஏன்னா அந்த ஒன்றிய அரசுன்ற அந்த வார்த்தையில அவ்வளவு விஷயம் இருக்கு. அதை வந்து விஜய் சும்மா பயன்படுத்தல, அவர் ஒரு காரணத்துக்காக அந்த ஒன்றிய அரசுன்றதை பயன்படுத்துறாரு. அதை கூட நிறைய பேர் சொன்னாங்க, ஏன் ஒன்றிய அரசுன்னு ஏன் சொல்றீங்க, ஒன்றிய அரசு பாஜகன்னு சொல்லுங்க,
ஒன்றிய அரசு காங்கிரஸ்னு எப்படி சொல்ல முடியாதுல்ல, எப்படியும் சொல்ல முடியும். நீ ஒன்றிய அரசு சொல்லும்போது யாரை சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. எனக்கு காங்கிரஸ் சொல்றீங்களா பாஜக சொல்லி யாரை சொல்றது, ஏன் பாஜகன்னு சொல்றதுக்கு என்ன உங்களுக்கு பயம் அப்படின்னு கேட்குறாங்க. திமுக சொல்லும் போது அப்படிதான், மாநில அரசு தான் சொல்றது, திமுகன்னு சொல்ல மாட்டாருன்னு அந்த விஷயத்தையும் வந்து மென்ஷன் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் இருக்க தான் செய்யுது. விஜய் சுற்றி இருக்கக்கூடிய விமர்சனங்கள் இதுவும் இருக்க தான் செய்யுது. ஆனால் இது ரொம்ப வந்து நம்ம இது பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, திமுக செய்கிறாங்க, எதிர்கட்சிகள் செய்கிறாங்கன்றதெல்லாம் தாண்டி சொந்த கட்சிக்குள்ளேயே வந்து சினிமானே அவர் இன்னும் போட்டு சினிமா ஆக்டர்ன்ற மாதிரியே கொண்டு போறாங்களோன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இல்லை, அது உண்மைதான். அவர் வந்துட்டு இன்னமும் நடிகராக பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு கூட்டம் தான் இன்னும் ஜாஸ்தியாகவே இருக்குது. இப்போ இவ்வளோ கூட்டம் சேர்ந்துச்சு, ஒரு அரசியல்வாதி விஜய்க்காக சேர்ந்த கூட்டமா என்ன, நடிகர் விஜய்க்காக சேர்ந்த கூட்டம் தானே. இப்போ நெய்வேலியில் விஜய் பேர் நின்றாரு, அப்போ ஒரு அரசியலுக்கும் அவருக்கும் சம்மந்தம் கிடையாது. அத்தனை பேர் போனாங்கன்னும் போது விஜயை வந்துட்டு நடிகனாக பார்க்கணுன்றதுக்காக தான் போனாங்க. இங்கேயும் அதே மாதிரியான அந்த கூட்டத்தை அரசியல் படுத்துறது தான் விஜயோட வேலை. அதான், அது படுத்துறதுக்கு அவர் வச்சிருக்கிற ஆட்களை பார்க்கும்போது இது படுத்துவாங்களா படுத்த மாட்டாங்களான்றது காலம் தான் தீர்மானிக்கணும்னு வைங்களேன். அவங்க அவரே சொல்லாதீங்க. இல்ல நேத்தெல்லாம் பாவம் புஷி ஆனந்த் மேல அவர் பேசிட்டு இருக்காரு. சொல்லல, ஆனா நீங்களே ஓகே சரி, புஷி ஆனந்த் உங்க மனசுல இருந்திருக்கு பாத்தீங்களா. எனக்கு அவர் இப்போ நான் வந்துட்டு ஒரு படுத்துவாங்களான்னு தெரியல அப்படின்னும் போதே உங்களுக்கு புஷி ஆனந்த் தான் தோன்றாருன்னும் போது அவர் என்ன படுத்தி வச்சிருக்காங்க. ஆடியோ வீடியோலாம் கேட்கும்போது கொஞ்சம் பயமா இருக்குங்க. இப்போ ஆடியோலாம் வந்துச்சு இல்லையா, அப்போ விஜய் சார் மேலே பேசிட்டு இருக்கும் போது கீழே இருந்து புஷி ஆனந்த் பார்க்குறாரு. ஒரு சேனலில் கூட போட்டிருந்தாங்க, கையிலே ஆகாசம். கணக்குப்படி நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்சி பார்த்துட்டு நினைப்பாரு, நான் இருந்திருக்க வேண்டிய என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி. பட் ஆனால் பார்க்கும்போது தோணுச்சுங்க. ஏன்னா என்னதான் அவரை பற்றி நம்ம தப்பானா அவர் மேலே விமர்சனங்கள் வைக்கலாம். ஏங்க இப்படி பண்ணுறாரு, புஷி ஆனந்த் இப்படி பண்ணக்கூடாதுங்க, ரொம்ப தப்புங்கன்ற மாதிரி எவ்வளவோ பேசலாம். ஆனால் இன்னொரு சைடு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, புஷி ஆனந்தை பற்றி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் எவ்வளோ நாள் கூடவே இருக்காரு பார்த்தீங்களா. எந்த விஷயமா இருந்தாலும் எவ்வளோ இதாக இருந்தாலும் ஒரு பவுன்சராகவும் இருக்காரு. ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா அவருக்கு சாப்பிட்டாரா சாப்பிட்லையான்ற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு மனுஷன் கூடவே இருக்காரு. இன்னைக்கு கூட பார்க்குறேன், எங்கே புஷி ஆனந்த் வரலன்ற மாதிரி தான் யோசிக்கிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் போயிட்டு இருக்காரு. புரியுதா, தளபதியை மிஞ்சி போயிட்டு இருக்காரு. அப்படி சொல்ல பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அந்த ஆடியோ கேட்டீங்களா, சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அவர் போற விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா எங்க போனாலும் விஜய் சாருக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்துடுறாரு. டிவிக்கேனா நமக்கு வந்து விஜய் சார் முகம் வந்து எந்த அளவுக்கு பதியுதோ அந்த அளவுக்கு புஷியானது பதிகிற மாதிரி நிறைய பேர் பயப்படுறாங்க. யாரை சொல்றீங்கன்னு தெரியல, பட் பயப்படுறாங்க. பட் ஆனா அது நடந்துகிட்டே இருக்கு. அப்படி பார்க்கும்போது ஒரு பக்கம் வந்து அவர் எதுக்காக பண்றாரு, கட்சிக்காக வாட்டவர், பட் இருந்தாலும் அது ஒரு தலைவருக்காக ஒரு தொண்டன் இருக்கிற விஷயம் இருக்குல்ல, அதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதை பார்க்கும்போது அப்படிதான் தோணுச்சு. ஆனால் திட்டாதீங்க பாவம். இல்லை அவர் திட்டல, அவரை நான் நல்லா வரணும்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். பட் ஆனால் இங்கே சிக்கல் என்ன, நல்லா வந்துடக்கூடாதுன்னு யோசிக்கிறேன். இல்லை ஏன்னா இந்த சிக்கல் நான் நீங்கள் சொன்னி தெரியுமா, இப்போ டிஎம்கேவை மாநில அரசை வந்துட்டு பயங்கரமாக சாப்பிட்றாரு, ஒன்றிய அரசு இதை கவனிக்கணும்னு சொல்லும்போது ஒரு ஏர்போர்ட் வருதுன்னாங்க, முழுக்க வந்துட்டு மாநில அரசு கையிலலாம் அது எல்லாமே கிடையாது. ஒன்றிய அரசினுடைய அனுமதியோட எல்லா விதமான ஃபார்மாலிட்டிஸும் நடக்கும். மொத்தம் எதிர்க்கணும் அப்படின்னா டெல்லிக்கு தான் போகணும். டெல்லியை தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு பேசணும் வந்துட்டு அங்கே தான். ஆனால் அங்கே வந்துட்டு ரொம்ப சாஃப்டான டோனாக இருந்துக்கிட்டு இங்கே மட்டும் ரொம்ப ஹார்ஷாக இருக்குது இல்லையா, அது மக்கள் பயப்படுற மாதிரி. எனக்கு அது கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு கேசரி வாடை ஏதோ ஒரு இடத்துல எங்கேயாவது அடிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். இல்லை, இது நான் நேற்றே கவனித்தேன். இது எப்படின்னா பாஜக பேச வேண்டியதை விஜய் பேசுகிறாரு அப்படிங்கிற கமெண்ட்டை வந்து நிறைய இடத்துல நான் பார்த்தேன். இவர் இன்னும் பாஜக சார்பா பேசுற மாதிரி இருக்கே, பரந்தூர் பிரச்சனையை தீர்த்துட்டு வேற இடத்துல வச்சா நல்லா இருக்குமேன்னு சொல்ற மாதிரி இருக்கேன்னு தான் சொன்னாங்க. அதுக்கு அண்ணாமலை கொடுத்த பதில் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. இல்லைங்க நீங்க வந்துட்டு வேற இடம் சொல்லுங்க விஜய், நாங்க பண்றோன்ற மாதிரி. இது எப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி அந்த வாழை எனக்கும் தோணுச்சு. ஏங்க லண்டன்ல படிச்சுட்டு வந்த அண்ணாமலைக்கு இது கூட தெரியாதா எப்படி அரசியல் பண்ணணும் அப்படின்னு? அவருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு ஐபிஎஸ் தாங்க. இல்ல அதுக்கு முன்னாடி ஒரு ஐபிஎஸ்ங்க, இப்ப உலக அரசியல் எல்லாம் படிச்சுட்டு வந்திருப்பாருல்ல, அதனால அவருக்கு தெரியும். அந்த மாதிரி சொல்லும் போது வந்து நீங்க சொல்றது ஓகே, ஒத்துக்கலாம், ஓகே இதெல்லாம் வந்து இதெல்லாம் பண்ணிக்கலான்ட்டு. ஆனால் அதுக்காக ஒவ்வொரு வருத்தங்க வரும்போதும் இந்த பெயிண்டை பார்த்துட்டு வந்துட்டு இவர் பாஜகவை தான் இருப்பார் அப்படின்னு சொல்கிறது வந்து நிதர்சனம் இல்லையா? ஏன்னா ஒரு சில இடங்களில் வந்து சில தவறுகள் நடக்கலாம். இப்போ சொன்ன விஷயங்கள்லேயே ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இவங்க சொல்கிற மாதிரி பாஜகவுக்கு ஒரு ஐடியா கொடுக்குற மாதிரி இருக்குது. இவங்க இதெல்லாம் ஏன் வந்து விஜய் வந்து சொல்கிறாரு, விஜய் எதிர்த்தா மொத்தமாக ஒன்றிய அரசே நீ இப்படி பண்ணக்கூடாது, தப்பு, நீ எப்படி பண்ணன்னு கேட்கலாமே, ஏன் வந்து ஒன்றிய அரசும் கவனிக்கணும், இங்க இருக்கக்கூடிய மாநில அரசு நாடகம் ஆடும் அப்படிங்கறத மட்டும் நீங்க ரொம்ப ஒன்றிய அரசு நாடகம் ஆடும்னு ஒரு வார்த்தையை சொல்லுங்களேன். அதாவது ஸ்ட்ரைட்டா அங்க சொல்லலாம்ல, மாநில அரசு நாடகம் ஆடுதுங்க யோசிச்சுக்கோங்க. ஓகே, ஒன்றிய அரசு ஆடுதுன்னு சொல்லலாம், இல்லை ஒன்றிய அரசு கண்டுக்காம இருக்குன்னு சொல்லலாம், இல்லை ஒன்றிய அரசு தவறு செய்யுன்னு சொல்லலாம். இந்த மாதிரியான வார்த்தைகள் எதுவுமே வரமாட்டேங்குது இல்லை, அதுதான் கொஞ்சம் நெருடலா இருக்கு. கவனிக்கணும்னு சொல்றாங்க, கவனிக்கணும்ன்றது வந்துட்டு ஓகே. அப்ப அதையே வந்துட்டு மாநில அரசுக்கு சொல்லலாம்ல, ஐயா மக்கள் கஷ்டப்படுறாங்க, தயவுசெய்து நீங்க இதை கவனிக்கணும்னு சொல்லலாம்ல. இதுல மட்டும் நாடகம் கபடதாரி அது இதுன்னு இருக்கிற தமிழ்ல இருக்கக்கூடிய எல்லா இலக்கிய வார்த்தைகளும் வருது, அந்த பக்கம் மட்டும் பார்த்து இல்லை. எனக்கு தெரிஞ்சு இப்போ அடுத்த இதுல பாருங்களேன், ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் நீ யோசிச்சு பாருங்களேன், மீடியால ஏதோ ஒரு விஷயத்த பேசும்போது விஜய் அவர்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி பதிலடி கொடுத்துட்டே வர்றாரு. எனக்கு அடுத்ததுல பாருங்க, அடுத்ததுல வந்துட்டு அவர் என்ன சொல்லுவார், அதிகபட்சம் நாங்க அவங்க இல்லைன்னு வேணா சொல்லலாமே தவிர்த்து இப்படி ஒரு வார்த்தையை இப்ப இங்க மாநில அரசை கண்டிக்கிறாருல,
இப்படி ஒரு வார்த்தையை ஒன்றிய அரசு சொல்லி கண்டிப்பாரா அப்படிங்கிறது நிச்சயமா ஒரு கேள்விக்குறி தான். அப்படி கண்டிக்கும் போது அந்த கேசரியின் வாடகை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனா இப்போதைக்கு அவர் நல்லா முந்திரி நெய்யை போட்டு வறுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. வாடை பயங்கரமா வந்துட்டு தான் இருக்கு. ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels.